வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறச் செய்த மாநில மக்களின் நலனுக்காக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திரைப்படத் துறையில் அனிமேஷன் மற்றும் மெய்நிகர் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல். முருகன் கூறியுள்ளார். தருமபுரி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் அமையும் தொழிற்சாலைகள் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் கல்வியை முழுமையான முறையில் புரிந்து கொண்டு கற்பதன் வாயிலாக தங்களது திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி திரு வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறச் செய்த மாநில மக்களின் நலனுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணியை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறச் செய்ததற்காக பணியாற்றிய தொண்டர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறச் செய்வதற்கான ஊக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 200க்கும் கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். திரைப்படத் துறை சார்ந்த பணிகளில் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல். முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று 18வது சர்வதேச திரைப்பட விழாவை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இத்துறையில் அனிமேஷன் மற்றும் மெய்நிகர் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளின் முக்கிய மையமாக மும்பை உருவெடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக திரைப்படங்கள் வெளியிடப்படுவதை கட்டுப்படுத்தும் வகையில் அதற்கான சட்டத்தில் உரிய திருத்தங்களை கொண்டுவரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திரைப்படத் துறையினரை ஒருங்கிணைக்கும் வகையில் மும்பை சர்வதேச திரைப்பட விழா அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விழாவில் தனித்துவம் மிக்க திறன்களுடன் கூடிய ஆவணப்படங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு எல். முருகன் தெரிவித்தார். குவாண்டம் தொழில்நுட்பத்தில் உலகின் தலைசிறந்த நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 40க்கும் கூடுதலான குவாண்டம் தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். இதில் ஒரு சில தொழில்நுட்பங்களுக்கு உலக அளவில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்பு சார்ந்த முன்னோடி நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை எளிமையாக்குவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் மகளிரின் பங்கேற்பு இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது என்று திரு ஜிதேந்திர சிங் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி துறையில் உள்ள வேலைவாய்ப்புகளை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தற்போது இத்துறையில் 25 லட்சம் பேர் பணியாற்றி வருவதாகவும் இந்த எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் மின்னணு உற்பத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இத்துறையில் சுயசார்பு நிலையை அடையவும் உலகின் மின்னணு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்கவும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். தருமபுரியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமையவுள்ள இந்த சிப்காட் தொழிற்பேட்டைக்கான பகுதிகளை அவர் நேற்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார்.
இந்த பகுதியில் அமையவுள்ள தொழிற்சாலைகளில் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் நிறுவப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தென்பெண்ணை ஆற்றில் ஈச்சம்பாடி அணைக்கட்டு பகுதியில் நீரேற்றம் செய்வதன் மூலம் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்பதால் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். மாணவர்கள் கல்வியை முழுமையான முறையில் புரிந்து கொண்டு கற்பதன் வாயிலாக தங்களது திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி திரு வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தற்போது வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்கு கற்க வேண்டும் என்று திரு வீரமுத்துவேல் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் 8 அணிகள் பங்கேற்க உள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க உதவி செயலாளர் திரு ஆர்.என். பாபா எமது செய்தியாளரிடம் கூறினார். ஜூலை 5ஆம் தேதி நம்ம டிஎன்பிஎல் 8வது எடிஷன் சேலத்தில் நம்ம சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரவுண்டில் தொடங்குது. ஸோ இது சென்ற முறை அந்த மாதிரியே அதே 8 அணிகள் தான். அந்த அணிகள் எதுவும் மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதே 8 அணிகள் தொடருது. லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே டிஆர்எஸ் இந்த வருஷமும் வருது. சேலத்தில் மொத்தம் 7 நாட்கள் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஜூலையில் மொத்தம் 9 மேட்சுகள். 2 மேட்ச் பேக் டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஹெட்டர் நடக்கும். மதியத்தில் நடக்கக்கூடிய மேட்ச் 3:15க்கும், இரவில் நடக்கக்கூடிய மேட்ச் 7:15 நடக்குது. அனைத்து மேட்சுகளுமே இங்க நடக்கிறதுக்கு அடுத்ததான் நாங்க போற கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல். இந்த முறை 5வது வென்யூவா மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேப்பாக்ல குவாலிஃபை 2 அண்ட் ஃபைனல் வைக்கிறோம். அனைத்து மேட்சுகளும் ஸ்டார் 1 மற்றும் ஸ்டார் தமிழ்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே லைவ் மேட்ச். இருவரிச் செய்திகள். தில்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து உயர் அதிகாரிகளுடன் அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திருமதி அதிஷி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் இருந்து 40 லட்சத்திற்கும் கூடுதலான பயணிகள் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்ததற்காக இந்திய ரயில்வே லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபியாக் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். சிக்கிம் மாநிலம் நாம்சி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் நேற்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத தேனுகுரீஸ்வரர் திருக்கோவிலில் முத்துப்பந்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நீட் தேர்வு மதிப்பெண் முறைகேடுகளை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி அம்மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அக்னி வசந்த பெருவிழாவின் போது பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 சிறுவர்கள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஸ்பெயினின் பார்னபி ஜப்பட்டாவை 7-6, 1-6, 6-2 என்ற செட் கணக்கில் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெக்கிமென் இணை தோல்வியடைந்தது. நாண்டஸ் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிம் மிர் தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறச் செய்த மாநில மக்களின் நலனுக்காக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். திரைப்படத் துறையில் அனிமேஷன் மற்றும் மெய்நிகர் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல். முருகன் கூறியுள்ளார். தருமபுரி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் அமையும் தொழிற்சாலைகளில் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் கல்வியை முழுமையான முறையில் புரிந்து கொண்டு கற்பதன் வாயிலாக தங்களது திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானி திரு வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.